அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாலராமன் தன்னுடைய வீட்டில் காலை அடி எடுத்து வைத்து குடியேறியதும் அவன் விட்ட முதல் அம்பு இந்தி கூட்டணி மீதுதான். அதுவரை காங்கிரஸை கட்டிப்பிடித்து கூத்தடித்துக் கொண்டு இருந்த டிஎம்சி திடீரென காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி உடன்படிக்கையை முறித்து கொண்டு வெளியேறியது. கடைசியில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போல இந்தி கூட்டணி இப்ப நாரி போய்விட்டது. எந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டையும் இப்ப செய்ய முடியல. மம்தா அவர்களது கூட்டணியில் முக்கியமான ஒரு தலைவர், பிரதமராக தகுதி உடையவராக சக கட்சி தலைவர்களால் கருதப்பட்டவர். நீரின்றி அமையாது இவ்வுலகு என்ற வள்ளுவன் கூற்றுப்படி மம்தா இல்லாமல் இந்தி கூட்டணி அமையாது என்று பெருமையாக பேசப்பட்டவர் கடைசியில் எப்படி ஆகிப்போச்ச? நமக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களது காமன் எனிமி பிஜேபி தான், அதை அவர் உணர்ந்திருக்கிறார். எனவே அவரது வருகையை மீண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கெஞ்சுகிறார்கள். எட்டி உதைத்து தள்ளிய ஷூ காலை பிடித்து கெஞ்சுகிறார்கள். அதனால் நாங்கள் கூட்டணியில் தான் உள்ளோம் என்று அறிவித்து விட்டார் மம்தா. ஆனால் மக்களுக்கு தெரியாதா அவர் உள்ளே வெளியே விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று நம்மவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? நான் சொன்ன அறிவுரைகளை காங்கிரஸ் ஏற்கவில்லை, எனவே விலகுகிறோம். காங்கிரஸ் துணை இல்லாமலேயே பிஜேபியை வீழ்த்தும் சக்தி டிஎம்சிக்கு உண்டு என்று மம்தா முழங்கி இருக்கிறார். காங்கிரஸ் முகத்தில் அறைந்து சூளுரைத்துள்ளார். காங்கிரஸ் முகத்தில் டமார் என்று டிஎம்சி அறை கதவு மூடப்பட்டது. மேற்கு வங்கத்துக்குள் ஜோடோ மன்னன் கால் வைப்பதற்கு முன்பே யானை வெடியை போட்டு ராகுல் பூனைக்கு கலக்கத்தை கொடுத்து விட்டார் இந்த மம்தா. ஒரு கேட்டுசிக்கு கூட ஃபோன் போட்டு, ராகுல் அண்ணன் இதுவரைக்கும் வெஸ்ட் பெங்கால் முதல்வரை அழைத்து தான் ஜோடோ யாத்திரைக்கு உங்கள் மாநிலத்துக்கு வருகிறோம் என்று சொல்லவில்லை. நீ என்னையா ஒரு கூட்டணி தலைவன் என்று கன்னத்தில் அறையாத குறையாக கேட்டுவிட்டார் மம்தா. நான் சொன்ன ப்ரொபோசல்கள் எதையுமே காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஏன் ஏற்க வேண்டும் என்று திருப்பி கேட்கிறார் மம்தா. இரண்டாவது அம்பு ராகுலை நோக்கி சென்றது. அஸ்ஸாமில் அவர் மேல் பல வழக்குகள் பதிவாயின. அஸ்ஸாமில் மதக்கலவரத்தை உருவாக்கும் முயற்சியில் இருந்த அந்த ராவணனுக்கு அந்த ராமபாணம் பெரிய வலியை கொடுத்து விட்டது. அதனால் என்ன, டாஸ்மார்க்கில் போய் ஒரு 90 மில்லி போட்டா கவலை ஓடிவிடும். அவர் தன் பாத யாத்திரை ரூட்டை வெஸ்ட் பெங்காலுக்கும் மம்தாவுக்கும் முன்கூட்டியே அறிவிக்க வழக்கம் போல மறந்து விட்டார். கூட்டணி அமைவதற்கும் பாத யாத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதே இது சுட்டி காட்டுகிறது. இந்த இரண்டாவது அம்பு எல்லாம் ராமலீலாவின் மகிமை. மூன்றாவது அம்பு பஞ்சாபுக்கு சென்றது. காங்கிரசுக்கு பஞ்சாப் தேர்தலில் கூட்டணியில் இடமில்லை. காங்கிரஸை நம்பி நாங்களும் இல்லை என்று அறிவித்தது ஆம் ஆத்மி கட்சி. காங்கிரஸ் நெஞ்சை குத்தி கிழித்தது அந்த அம்பு. பட்ட காலிலே படும் என்று சும்மாவா சொன்னார்கள்? பட்ட நெஞ்சிலேயே பட்டது. 6713 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 337 பாராளுமன்ற தொகுதி வழியாக நடந்து போனா அத்தனை மக்களும் தனக்கே ஓட்டளித்து விடுவார்கள் என்று எந்த கொம்பனோ சொன்னதை நம்பியது யாருடைய தவறு? இதற்கிடையில் 4வது அம்பு ஷேக் ஷாஜகான் மேல் அமலாக்கத்துறை மூலம் அனுப்பி இருக்கிறார் இந்த அயோத்திய ராமன். தலைமறைவாக இருக்கும் ஷாஜகான் அது மும்தாஜுக்கு பயந்து அல்ல, மம்தாவுக்கு பயந்தும் அல்ல, அமலா அக்காவுக்கு பயந்து. 5வது ராமனுடைய அம்பு நிதிஷ்குமாருக்கு சென்றது. அவரது எம்எல்ஏக்கள் கட்சி மாற தயாராகி விட்டார்களாம். ஆட்சியை கலைக்கும் எண்ணத்தில் நிதிஷ்குமார் இருக்கிறாராம். இதனால் பீகார் அரசியல் இப்போது சூடுபிடித்துள்ளது. வேறு வழி இல்லாமல் மைனாரிட்டி ஓட்டுகளை தேடி நிதிஷ் பயணிக்கிறார். இதுவும் காங்கிரசுக்கு ஒரு பேரிடி. இஸ்லாமிய காங்கிரசின் ஓட்டுக்கள் பிரிந்து சிதறிவிடுமே, அப்புறம் சவக்குழியில் தானே சென்று படுத்தது போல ஆகிவிடுமே. வேறு வழி இல்லாமல் இப்போது ஸ்டாலினை இந்திய பிரதமர் ஆக்குவதை தவிர கார்கேக்கு வேற வழியே இல்லை. கார்கே மூஞ்சிய பிரதமர் வேட்பாளராக காட்டினால் எவனும் ஓட்டு போட மாட்டான். அது அவருக்கே நல்லா தெரியும். ஸ்டாலினாவது டோப்பா ஒட்டு மீசா எல்லாம் என்ன மாதிரியே வச்சுக்கிட்டு ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கி மெருகேற்றி எளிதாக பிரதமராகி விடலாம். கார்கே அந்த மாதிரி வேஷம் போட்டா வண்டலூர்ல இருந்து ஆள் வரும் பிடிச்சு கொண்டு போவதுக்கு.
பிரதமர் வேட்பாளருக்கு இப்படி பஞ்சம் வரும்னு நாங்கள் நினைச்சே பார்க்கவில்லையே. காங்கிரசுக்கு வேண்டியது மன்மோகன் சிங் போல ஒரு பொம்மை முதல்வர். நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட ஒரு நடமாடும் ரோபோ ஒன்று தேவை. எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு டம்மி பீஸு தேவை. அது அத்தனையும் பொருந்தும் ஸ்டாலின் அதற்கு பொருத்தமானவர்தான். எனவே இந்தியாவும் கூடிய விரைவில் விடிந்துவிடும் என்று நீங்களும் நம்பலாம். ஊருக்கு இளைச்சம் வந்தானே பிள்ளையார் கோயில் ஆண்டி ஆக முடியும். இப்படி ஒரே நாளில் 2 அதிரடிகளை காட்டிவிட்டது இந்த இண்டி கூட்டணி. இன்னும் பல அதிரடிகள் காத்திருக்கின்றன. அந்த கூட்டணியின் பெயர்தான் இண்டி கூட்டணி. டெங்குவை ஒழிப்பதுதான் இவர்களது லட்சியமாம். மம்தா, கெஜ்ரிவால் என்ற 2 டேஞ்சரஸ் ஜங்கு கொசுவை ஒழித்து விட்டார்கள். இப்போது கொசு பேட்டோட அவர்கள் அலைகிறார்கள். ஆட்டுத்தாடி கவர்னரை நாங்க மேல் சபையை ஒழிச்ச மாதிரி ஒழிச்சிடணும். எங்களை பொறுத்தவர்களை நீட்டும் கவர்னரும் ஒண்ணுதான். இந்த 2ம் துட்டு சம்பாதிக்க இடைஞ்சலா இருக்கு. எந்த ஊர்லாவது போலீஸ்காரனை கொண்டு போய் கவர்னராகவும் கட்சி தலைவனாகவும் போடுவாங்களாடா? பிராமணனை ஒழிக்க நாங்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி கவர்னரை ஒழிக்கத்தான் நாங்க இண்டி பேரணி அமைச்சு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை எல்லாமே ஒழிப்பதற்கு தான். ஒழிப்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட கழகம். கடவுளைத்தான் ஒழிக்க முடியல, அட்லீஸ்ட் கவர்னரையாவது ஒழிப்போம். அதற்காவது முயற்சி செய்வோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே போய் சுரண்டுறோம் என்று வேவு பார்க்கும் இந்த துப்பறியும் சாம்புவை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். இந்த கவர்னர் என்கிற போஸ்ட் இருக்கிறதுனால தானே 1976 கருணாநிதி கவர்மெண்ட்டை கவர்னர் கலைச்சார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய சட்டமேதை அம்பேத்கர் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக ஒரு கவர்னர் உருவாக்குவார்னு திராவிடம் அப்போது நினைச்சு கூட பார்க்கல. இல்லைன்னா அவருக்கும் திராவிடம் பாடம் நடத்தி இருக்கும், அவரும் திருந்தி இருப்பார். இந்த ட்ரோஜான் ஹார்ஸ் எல்லாம் தேவையா என்று மண்டையில் ஏறுற மாதிரி நறுக்குன்னு குட்டி அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்து இருந்திருப்போம். திராவிட பாசறை என்ன சும்மாவா? மனுஷன் இப்படி ஒரு கடிவாளத்தை எங்களுக்கு போட்டுவிட்டு போயிட்டாரே, அதுதான் இப்போது எங்களையே ட்ரோஜான் ஹார்ஸாக மாற்றிவிட்டது. கவர்னர்களை நம்பவே கூடாது. இப்படித்தான் கே ஷா என்று ஒரு கவர்னர் தோல்ல கையை போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் மாதிரி பழகிக்கிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்துடன் கைகோர்த்து கொண்டு கடைசியில் ஆர்டிகிள் 356 உபயோகிச்சு மால் அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்னு சொல்லி சீட்டுக்கட்ட கலைச்ச மாதிரி ஆட்சியை கலைச்சு விட்டார் ஐயா. பூரா ஃபைலையும் அள்ளிக்கிட்டு ராஜபவனுக்கு போயிட்டார். எவகாதக பயலுகப்பா இந்த காங்கிரஸ்காரனுங்க. அர்ச்சகர்களையே மிரட்டி அவர்களை பேட்டி கொடுக்க சொன்ன நமக்கு தெரியாதா? அர்ச்சகர்கள் நம்மை பார்த்து தான் பயப்படுவார்களே தவிர ஆளுநரை பார்த்து பயப்பட மாட்டார்கள். கழக கண்மணிகள் அடுத்தது என்ன செய்வார்கள் என்று அர்ச்சகர்களுக்கு தெரியும், சாமானியனுக்கு தெரியுமா? ஆமாம், மம்தாவும் கெஜ்ரிவாலும் இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறியதை தமிழக ஊடகங்கள் ஏன் வெளியிடாமல் மௌனமாக இருக்கின்றன? ஓ, பிஸ்கட்டு திங்க போயிட்டீங்களாக்கும். ஓகே, வாயில் பிஸ்கட் இருந்தா பேசவா முடியும்? இப்போது மக்களோடு மற்றவர்களும் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அடுத்தது அகிலேஷ் யாதவ் களத்தில் இறங்க உள்ளாராம். நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கின்றன. கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. எலெக்ஷனுக்கு தான் இன்னும் நாள் இருக்கு. ராமன் அடுத்த அம்பை விடுவதற்கு முன் நாம இடத்த காலி பண்ணிக்கிட்டு தலைமறைவு ஆயிடுவோம். அதுதான் என் போன்ற திராவிடனுக்கு நல்லது. வரட்டா? ஜெய்ஹிந்த்.